இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் முறைய 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழர் பயன்படுத்தி இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் சாதாரண பாஸ்வேர்ட் இல்ல, பரிபாஷைன்னு சொல்லப்படுற மிக கடுமையான என்கிரிப்ஷன். அவர் எழுதின ஒரு புத்தகத்துல விமானம் செய்யறது எப்படி, மரணத்தை வெல்றது எப்படி, வருங்காலத்தை கணிக்கிறது எப்படின்னு எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. ஆனா அதை யாராலையும் ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஏன் தெரியுமா? தவறான ஆளுங்க கையில இந்த சக்தி கிடைச்சா உலகம் அடைஞ்சிடும்னு அந்த புத்தகத்தையே ஒரு கோட் வேர்டு லாங்குவேஜ்ல லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த மாஸ்டர் மைண்ட் வேற யாரும் இல்ல, பழனி ஆண்டவரை உருவாக்கின அதே சித்தர் போகர் தான். அவர் எழுதின போகர் 7000 என்கிற அந்த ரகசிய பெட்டியைத்தான் நாம இன்னைக்கு திறக்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறோம், நிலாவுல தண்ணி இருக்கான்னு தேடுறோம். இதெல்லாம் இந்த 100 வருஷத்துல நாம பண்ண பெரிய சாதனைன்னு மார்த்தட்டிக்கிறோம். ஆனா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு சித்தர் வானத்துல பறக்கிறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் மேனுவல் எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் சாதாரண புத்தகம் இல்ல, போகர் 7000. சித்தர் போகர் எழுதின இந்த நூல்ல மருத்துவம் மட்டும் இல்ல, இன்றைய நவீன அறிவியலே மிரண்டு போற பல விஷயங்கள் இருக்கு. ஸ்டீம் என்ஜின் முதல் காலப்பயணம் வரைக்கும் அத்தனையும் அதுல இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு அந்த 7000 பாடல்கள்ல? வாங்க அந்த ஓலைச்சுவரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சயின்ஸ டீகோட் பண்ணலாம். முதல்ல போகர் யாருன்னு பாத்துருவோம். நம்ம எல்லாருக்கும் அவரை பழனி முருகனை நவபாஷானத்துல செஞ்சவர்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் வெறும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்த சாமியார் மட்டும் கிடையாது. அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி, தன்னிகரற்ற பொறியாளர், மகா மருத்துவர் மற்றும் ரசவாத கலையின் சக்கரவர்த்தி. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் கத்துக்கிட்ட வித்தைகள், கண்டுபிடிச்ச ரகசியங்கள், எதிர்கால கணிப்புகள், இது எல்லாத்தையும் மக்கள் பயன்பெறணும்னு நினைச்சாரு. அதனால மொத்தம் 7000 பாடல்களா தொகுத்து ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவே உருவாக்கிட்டாரு. அதுதான் போகர் 7000 அல்லது சப்த காண்டம். சித்த மருத்துவ உலகத்துல இது ஒரு பொக்கிஷம். சரி, இந்த புத்தகத்துல அப்படி என்ன மர்மம் இருக்கு? இன்றைய சயின்டிஸ்ட் மண்டைய பிச்சிக்கிற அளவுக்கு 3 முக்கியமான விஷயங்களை போக சொல்லி இருக்கிறாரு. முதல், விமான தொழில்நுட்பம், ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போகர் தன்னுடைய பாடல்கள்ல ககன குளிகை மற்றும் நீராவி விமானம் பத்தி எழுதியிருக்கிறாரு. வெறும் கற்பனையா எழுதாம ஒரு இன்ஜினியர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. எந்த வகையான மரத்தை பயன்படுத்தினா விமானம் லேசா இருக்கும், அந்த என்ஜின் இயங்குறதுக்கு என்ன வகையான நீராவி தேவை, வானத்துல பறக்கும் போது ஏற்படுவ காற்றழுத்தம் மற்றும் புவி ஈர்ப்பு விசை, இதை எப்படி சமாளிக்கிறது, இப்படி பல நுணுக்கமான தகவல்கள் அந்த பாடல்கள்ல இருக்கு. இது தமிழர்கள் வான்வெளி ஆராய்ச்சியில எவ்வளவு முன்னோடியா இருந்தாங்கிறதுக்கு ஒரு சாட்சி. அடுத்தது ரசவாதம், அதாவது இரும்பையோ செம்பையோ தங்கமா மாத்திர வித்தை. இத ஆல்கெமின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. போகருக்கு இது கைவந்த கலை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவர் இதை பணத்துக்காகவோ சொத்து சேர்க்கவோ பயன்படுத்தல. பின்ன எதுக்கு அப்படின்னு தோணலாம். உயர்தரமான மூலிகைகளை பக்குவப்படுத்தவும் மனித உடம்பை நோயே வராம பாதுகாக்கிற காயகல்ப மருந்துகள் செய்யவும் தான் அந்த தங்க பஸ்பத்தை பயன்படுத்தினாரு. இன்னைக்கும் அந்த ரகசிய ஃபார்முலாக்கள் போகர் 7000 இருக்கு. ஆனா அது யாராலையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஏன் தெரியுமா? கெட்டவங்க கையில இது கிடைச்சா உலகம் அழிஞ்சிடும்னு பரிபாஷை மொழியில அதை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த கோட் ஐ உடைக்கிறவங்க தான் அடுத்த போகர். விஷமா, மருந்தா, நவபாஷான சிலை உருவான அறிவியல் ரகசியம். எச்சரிக்கை குறிப்பு, நவபாஷானம் என்பது சித்தர்களால் பக்குவப்படுத்தப்பட்டது. அதை சரியாக சுத்திகரிக்காமல் மருந்தாக பயன்படுத்துவது உயிருக்கு ஆபத்தானது. யாரும் இதை வீட்டில் தயாரிக்கவோ நேரடியாக உண்ணவோ வேண்டாம். நண்பர்களே, இந்த உலகத்துல யாராவது தெரிஞ்சே விஷத்தை சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டா என்ன ஆகும்? ஸ்பாட்ல அவுட். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு குறிப்பிட்ட குறிய விஷத்தை தீர்த்தமா குடிக்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அது அவங்கள சாகரிக்கல, மாறாக டாக்டர்களால கைவிடப்பட்ட கொடிய நோய்களை கூட அது குணப்படுத்துது. அதுதான் உலக அதிசயமான பழனி நவபாஷான சிலை. சாதாரண திரவ நிலையில் இருக்கிற பாதரசத்தை, அதாவது மர்க்யூரி, எந்த ஃப்ரிட்ஜும் இல்லாம எப்படி கல்லு மாதிரி சிலையா மாத்தினாரு போகர். இன்னைக்கு இருக்கிற நாசா விஞ்ஞானிகளே திணறுற அந்த ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி என்ன? இது வெறும் பக்தி இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருக்கு. வாங்க
நவபாஷான சிலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சித்தர்களின் சயின்ஸை டீகோட் பண்ணலாம். முதல்ல நவபாஷானம்னா என்னன்னு பாத்துருவோம். நவம்னா 9, பாஷானம்னா விஷம். சிம்பிளா சொல்லணும்னா 9 பாய்சன்ஸ். சித்த மருத்துவத்துல மொத்தம் 64 வகையான பாஷானங்கள் இருக்கு. அதுல மிக மிக பவர்ஃபுல்லான 9 வகைகளை தான் போக தேர்ந்தெடுத்தாரு. அது என்னென்ன தெரியுமா? வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கண்டகம், கௌரி பாஷானம், வெள்ளை பாஷானம், மிருதாசிங், ஸ்லாசத். கேட்கும் போதே பயங்கரமா இருக்குல்ல? இது ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்த்தா ஒரு துளி பட்டாலே ஆளை காலி பண்ணிடுற அளவுக்கு பவர்ஃபுல். ஆனா போகரோட ஜீனியஸ் மூளை இங்கதான் வேலை செஞ்சது. இந்த 9 விஷயங்களையும் சரியான விகிதத்துல கலந்து குறிப்பிட்ட மூலிகைகள் சாறுல விட்டு சுத்தி செஞ்சா, அதாவது பியூரிபிகேஷன் பண்ணா, அந்த விஷத்தன்மை முறிஞ்சு அது உலகத்திலேயே மிகச்சிறந்த சஞ்சீவி மருந்தா மாறும். இதுதான் கான்செப்ட். விஷத்தை விஷத்தால முறிக்கிற வித்தை. இந்த நவபாஷான சிலையோட ரியல் ஹீரோ யாரு தெரியுமா? பாதரசம். கொஞ்சம் சயின்ஸ் பேசுவோம். பாதரசம் சாதாரண அறை வெப்பநிலையில தண்ணி மாதிரி திரவமா தான் இருக்கும். அதை உறைய வைக்கணும்னா, அதாவது கட்டியாக்கணும்னா -39 டிகிரி செல்சியஸ் குளிர் தேவை. அப்படின்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி போகர் ஐஸ் ஃபேக்டரியா வச்சிருந்தாரு. இல்ல, அங்கதான் அவர் ரசம் கட்டுதல் என்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணாரு. இயற்கையான மூலிகைகளை மட்டுமே பயன்படுத்தி திரவமாயிருக்கிற பாதரசத்தை கல்லு மாதிரி கெட்டியாக்கினாரு. இதற்காக அவர் பயன்படுத்திய ஒரு சீக்ரெட் ஃபார்முலா பேரு மூப்பு. அதாவது 3 வகையான உப்புக்களை குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட நட்சத்திரத்துல சேர்த்து செய்யப்படுற ஒரு கேட்டலிஸ்ட். இந்த மூப்பு தான் அந்த 9 விஷயங்களையும் வசை மாதிரி ஒன்றிணைத்து வைரத்தை விட உறுதியான சிலையா மாத்திருக்கு. இது மாடர்ன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய சவால். சரி பாஸ், சிலை செஞ்சாச்சு, அதுல இருந்து நமக்கு எப்படி மருந்து கிடைக்குது? சும்மா கும்பிட்டா நோய் போயிருமா? நம்ம முன்னோர்கள் சும்மா மொட்டையா பாலாபிஷேகம் பஞ்சாமிர்தம்னு சொல்லல. அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவம் இருக்கு. பால், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அந்த நவபாஷான சிலை மேல பட்டு உரசி வழிஞ்சு வரும்போது அந்த சிலையில இருக்கிற மருந்தின் நொந்துகள்கள் அந்த பால்ல கலக்குது. இது கண்ணுக்கு தெரியாத மிக மிக குறைந்த அளவுல நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குது. எப்படி ஹோமியோபதி மருத்துவத்துல குறைந்த அளவு மருந்து பெரிய நோயை குணப்படுத்துதோ அதே மெத்தட் தான் இது. குறிப்பா தீராத தோல் நோய்கள், சுவாச கோளாறு மற்றும் நரம்பு தளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய மருந்துன்னு சித்த மருத்துவ நூல்கள் அடிச்சு சொல்லுது. ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. 5000 வருஷமா எந்த சேதாரமும் இல்லாம ஸ்ட்ராங்கா இருந்த இந்த சிலை கடந்த சில வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிருக்கு. சிலை இலைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? நாம பயன்படுத்துற பால் மற்றும் அபிஷேக பொருட்கள்ல இருக்கிற கெமிக்கல் கலப்படம் தான். பியூரான பொருட்கள் இல்லாம போனதால அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி சிலை பாதிப்படையுது. அதனாலதான் இப்போ சிலையோட பாதுகாப்பு கருதி அபிஷேக முறைகளை ரொம்பவே குறைச்சிருக்காங்க. ஆனா போகர் மாமுனிவர் இதையெல்லாம் அன்னைக்கே கணிச்சிட்டாரு. எதிர்காலத்துல இந்த சிலைக்கு பெண்ணம் ஏற்பட்டால் மாற்று சிலை தேவைப்படும்னு குறிப்பு எழுதி வச்சிருக்கார். அதுக்காக இதே மாதிரி வீரியம் கொண்ட இன்னொரு நவபாஷான சிலையை அவர் அப்பவே செஞ்சு பழனி மலைக்கு அடியில யாருக்கும் தெரியாத ஒரு குகையில புதைச்சு வச்சிருக்காருன்னும் ஒரு மர்மமான தகவல் உலா வருது. தேவைப்படும் போது அது வெளிவரும்னு சொல்றாங்க. அது உண்மையா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நவபாஷானம் வெறும் பக்தி பொருள் இல்ல நண்பர்களே. இதை தமிழர்கள் உலகுக்கு அளித்த நானோ மெடிசின் தொழில்நுட்பம். இதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. 3வது கால பயணம் மற்றும் சீனா தொடர்பு, டைம் டிராவல் மற்றும் சைனா கனெக்ஷன். நண்பர்களே, பழனிமலை கோயில் கருவறைக்குள்ள இருந்து நேரா சீனாவுக்கு போக ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கிறதாவும் ஒரு பேச்சு அறிபடுது. பழனிக்கும் சீனாவுக்கும் என்ன தொடர்பு? அந்த சுரங்கப்பாதை இப்போ எங்க இருக்கு? அதை ஏன் மூடி வச்சிருக்காங்க? வாங்க போகர் 7000 சொல்லும் அடுத்த மர்மத்தை உடைப்போம். வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சிலர் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இதுதான். கிமு 3ஆம் நூற்றாண்டுல சீனாவுல வாழ்ந்த மிகப்பெரிய தத்துவஞானி லாவோ ட்சு. இவர்தான் சீனர்களோட மதமான டாவோயிசமை உருவாக்கினாரு. ஆனா இந்த லாவோ ட்சுவோட உண்மையான பெயர் என்ன தெரியுமா? போயாங். போகர் போயாங் பேர்ல மட்டும் ஒற்றுமை இல்ல. போகர் தன்னுடைய 7000 பாடல்கள்ல பல இடங்கள்ல சீனாவுக்கு போனதையும் அங்க மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணதையும் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இதோ. போகர் 7000த்துல ஒரு பாடல்ல சீனபதி என்னும் தேசத்திலே அப்படின்னு தொடங்குற வரியை நீங்க பார்க்கலாம்.
அதாவது சீன தேசத்துல அவர் வாழ்ந்த அனுபவத்தை அவரே பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இன்னொரு முக்கியமான விஷயம், சீனால இருக்கிற லாவோ ட்சூவோட பழைய சிலைகளை உத்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும். அது சீனர்களுக்கே உரிய முக அமைப்போட இருக்காது. பெரிய காதுகள், நீண்ட தாடி, கையில சுருள்னு அச்சு அசல் ஒரு இந்திய துறவி மாதிரியே இருக்கும். போகர் அங்க போனதுக்கு அப்புறம் தான் சீன மருத்துவ முறையான அக்குபஞ்சர் மற்றும் வர்ம கலை அங்க பிரபலமாச்சுன்னு ஒரு தியரி இருக்கு. நம்ம ஊரு வர்ம கலை தான் அங்க குங்ஃபுவா மாறச் செய்கிறது. தமிழர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்றதை விட அதுதான் உண்மையும் கூட. எடுத்துக்காட்டுக்கு 7ஆம் அறிவு படத்துல வர போதி தர்மர் பத்தின அனைத்தும் உண்மைதான். போதி தர்மர் தான் அந்த கலையை அங்க ஒரு கல்வியா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இத பார்த்தாலே தமிழர்கள் கலை என்னன்னு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ போகர் பிளைட் இல்லாத அந்த காலத்துல அவர் எப்படி இந்தியாவில இருந்து சீனா போனாரு? நடந்தா இல்ல குதிரை இல்லையா? இங்கதான் போகரோட ககன கொள்கையை பத்தி பார்க்கணும். சித்தர்களுக்கு கூடு விட்டு கூடு பாயங்களை தெரியும்னு கேள்விப்பட்டிருப்போம். கூடு விட்டு கூடு பாய்தல், இதை அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது கடினம். ஆனால் யோக கலையில் பரகாய பிரவேசம் என்பது அட்டமா சித்திகளில் ஒன்று. இது சாத்தியம் என்று திருமூலர் உள்ளிட்ட பல சித்தர்கள் பாடியுள்ளனர். இதை ஒரு சூட்சும பயணம் என்று இன்றைய ஆய்வாளர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர். சீனாவிற்கு சென்ற போகர் அங்கு ஒரு தகுதியான உடலை தேடினார். அப்போது தியானத்தில் இருந்த ஒரு சீன இளைஞனின் உடல் அவருக்கு கிடைத்தது. அதை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. சில கதைகளில் அந்த இளைஞன் இறந்து விட்டதாகவும் அந்த இறந்த உடலை தான் போகர் பயன்படுத்தி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அவர் காயகல்பம்னு ஒரு அரிய வகை மூலிகை மருந்தை கண்டுபிடிச்சிருந்தாரு. இத சாப்பிட்டா நரை, திரை, மூப்பு மாறி 80 வயசு தாத்தா கூட 16 வயசு இளைஞன் மாதிரி மாறிடுவாங்களாம். இதனாலதான் போகர் பல 100 வருஷங்கள் வாழ்ந்து பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு. சீனாவுல தன்னுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாருன்னு சொல்லப்படுது. அங்க அவர் கத்துக்கிட்ட பீங்கான் செய்யும் முறையை வச்சுதான் இங்க பல ரசவாத சோதனைகளை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் பழனி பக்கத்துல பீங்கான் பொருட்கள் செய்யப்படுறது தற்செயல் கிடையாது. கடைசியா நம்ம எல்லாரையும் சிலிர்க்க வைக்கிற, கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு இடம் பழனி மலை கோயில். இன்னைக்கும் பழனி ஆண்டவர் சிலைக்கு பக்கத்துல அல்லது அந்த கர்ப்ப கிரகத்துக்கு கீழே ஒரு ரகசிய அறை இருக்கிறதா சொல்லப்படுது. போகர் தன்னுடைய கடைசி காலத்துல இந்த அறைக்குள்ள போய் நிருபிகல்ப சமாதி நிலையை அடைஞ்சாரு. அதாவது உள்ள போனவர் வெளியே வரவே இல்லை. அந்த அறைக்குள்ள இருந்த சீனாவுக்கும் மற்ற சித்தர்கள் வாழ்ற சதுரகிரி மலைக்கும் போக ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா பல காலமா ஒரு நம்பிக்கை இருக்கு. இது சும்மா கதை இல்ல. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒரு வெள்ளைக்கார அதிகாரி இந்த மர்மத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு. அந்த ரகசிய அறைய உடைச்சு திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவை திறக்க போனவங்களுக்கு உள்ளே இருந்து வந்த ஒரு பயங்கரமான ஓசையும் சில விவரிக்க முடியாத அமானுஷ்யமான விஷயங்களும் அவங்களை அலறி அடிச்சு ஓட வச்சிருச்சு. சித்தர்கள் வாழும் இடத்துல நம்ம அதிகாரம் செல்லாதுன்னு பயந்து போய் அந்த அதிகாரி அந்த கதவை நிரந்தரமா மூடி சீல் வச்சுட்டாரு. இன்னைக்கும் அந்த மர்ம அறை பழனி மலையில நமக்கு தெரியாத ஒரு இடத்துல அமைதியா இருக்கு. அந்த அறைக்குள்ள போகிற இன்னும் தியானத்துல இருக்கிறாரா, இல்ல சூட்சும உடல்ல வேறொரு உலகத்துக்கு போயிட்டாரா? இதுக்கான விடை அந்த நவபாஷான சிலைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நண்பர்களே, போகர் 7000 நூல்ல மருத்துவம், விஞ்ஞானம் மட்டும் இல்ல, எதிர்காலத்துல கலியுகம் முடியறப்போ உலகம் எப்படி அழியும், அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தியும் எழுதியிருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைய நிலவரத்தை அவர் எப்படி கணிச்சாரு, அதை பத்தி பார்க்கலாமா? கலியுகம் இப்படித்தான் இருக்கும். போகரின் எச்சரிக்கை. போகர் ஒரு ஜோசியர் அல்ல, அவர் ஒரு ஞானி. அவர் தேதிகள் குறிப்பிட்டு எதையும் சொல்லவில்லை. ஆனால் மனித குலத்தின் நடத்தை எப்படி மாறும், பூமிக்கு என்ன நடக்கும் என்பதை கலியுக தர்மம் என்ற அடிப்படையில் எழுதியுள்ளார். முதல் மனித ஆயுள் மற்றும் நோய் பற்றிய கணிப்பு. உண்மை தகவல். போகர் தனது மருத்துவ குறிப்புகளில் யுகங்கள் மாற மாற மனிதனின் தேகம் எப்படி வலுவிழக்கும் என்று தெளிவாக கூறியுள்ளார். குறையும் ஆயுள். முந்தைய காலங்களில் மனிதர்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்தார்கள். ஆனால் கலியுகத்தில் 100ல் பாதியாய், அதில் பாதியாய் என ஆயுள் சுருங்கி போகும் என்று கணித்துள்ளார். புதுவித நோய்கள், மருந்தே இல்லாத அல்லது மருத்துவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாத புது வியாதிகள் தோன்றும் என்று போகர் குறிப்பிட்டுள்ளார். இதை அவர் கர்ம வியாதிகள் என்று வகைப்படுத்துகிறார். அதாவது நாம் இயற்கைக்கு மாறாக செய்யும் தவறுகளே நம் மரபணுவில் பதிவாகி தீர்க்க முடியாத நோயாக வரும் என்பது அவர் வாக்கு.
எடுத்துக்காட்டுக்கு இப்போ பில் கேட்ஸ் எப்படி உலகம் முழுக்க மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பரப்பி மனிதர்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுத்தி மனித இனப்பெருக்கத்தை தடுக்க நினைப்பது, அடுத்து இயற்கை உரத்தை அடித்து செயற்கை கெமிக்கல் உரத்தை உலகம் முழுக்க பரப்பி இப்போ எல்லாம் நஞ்சாகி இருக்குல்ல, இதெல்லாம் போகர் சொன்னதுக்கு சரியா பொருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ பில் கேட்ஸ் 2000 ஏக்கர் நிலத்துல இயற்கை விவசாயம் செய்யறதா தகவல்கள் வருது. அப்புறம் இந்த இலுமினாட்டி கூட்டம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. இதுக்கு சாங்க்ரா இப்போ வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நம்ம ஸ்டைல ஒரு வீடியோ போடலாம். அடுத்து போலி ஆன்மீகவாதிகள். உண்மை தகவல். இது போகர் 7000 மிக கடுமையாக சாரப்பட்ட ஒரு விஷயம். வேஷம் போடுபவர்கள் காவி உடை உடுத்திக் கொண்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கொண்டு கடவுளின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கூட்டம் பெருகும் என்று போகர் அஞ்சை எழுதி வைத்துள்ளார். பக்தி நாணம் என்பது மறைந்து பக்தி என்பது ஒரு வியாபார பொருளாக மாற்றப்படும். உண்மையான சித்தர்கள் குகைகளிலும் வனங்களிலும் ஒதுங்கி வாழ்வார்கள். ஆனால் போலி சாமியார்கள் ஊருக்குள் ராஜ மரியாதை பெறுவார்கள் என்பது போகரின் கணிப்பு. மூன்றாவது, பஞ்சபூதங்களின் சீற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் மற்றும் நேச்சர்ஸ் ஃபியூரி. உண்மை தகவல். போகர் இயற்கை மாற்றங்கள் பற்றி குறிப்பிடும் போது பஞ்சபூத நிலை மாற்றம் பற்றி கூறுகிறார். மழை பொய்க்கும் பருவ காலங்கள் அதனுடைய இயல்பிலிருந்து மாறும். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாது, பெய்யக்கூடாத நேரத்தில் பெருவெள்ளம் வரும். நிலத்தின் தன்மை, பூமியின் மண்வளம் குறைந்து அதில் விளையும் பயிர்களுக்கு சத்து இருக்காது. சாரமில்லாத உணவு என்று குறிப்பிடுகிறார். நாம் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் உடலுக்கு தேவையான சத்து கிடைக்காது. அதனால் உடல் பலவீனம் அடையும். நான்காவது, மனநிலை மாற்றம், சைக்காலஜிக்கல் டிகே. உண்மை தகவல். மனிதர்களின் குணம் எப்படி மாறும் என்பதை மிகவும் துல்லியமாக சொல்லியிருக்கிறார். பணமே பிரதானம், உறவு, பாசம், தர்மம் எல்லாவற்றையும் விட பணம் மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறும். பெண் மோகம் மற்றும் வன்முறை, காமம் வரம்பு மீறும். முறையற்ற உறவுகள் பெருகும். மனிதர்களுக்குள் சகிப்புத்தன்மை குறைந்து கோபம் மற்றும் வன்முறை அதிகரிக்கும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போய் பெற்றோர்களை மதிக்காத தலைமுறை உருவாகும். ஐந்தாவது, தொழில்நுட்பம், மறைமுக குறிப்பு. உண்மை தகவல். போகர் செல்போன் வரும், இன்டர்நெட் வரும் என்று நேரடியாக எழுதவில்லை. ஆனால் பிந்து நாதம் மற்றும் வாயு தொடர்பான கலைகளில் மனிதன் தேர்ச்சி பெறுவான் என்று குறித்துள்ளார். காற்றில் தகவல், சத்தத்தையும் உருவத்தையும் காற்று மூலமாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பும் வித்தையை மனிதர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அது ஆக்கபூர்வமான விஷயங்களை விட அழிவுக்கே அதிகம் பயன்படும் என்று எச்சரித்துள்ளார். போகர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம் கண் முன்னாடியே நடக்குது. இதை அவர் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. கலியுகம் இப்படித்தான் இருக்கும். இதிலிருந்து தப்பிக்கணும்னா இயற்கையோடு இணைந்த வாழ்வும் உண்மையான பக்தியும் யோக முறைகளும் தான் வழங்கிற தீர்வை சொல்றதுக்காகத்தான் எழுதினாரு. ஆனா சித்தர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. யுகப்பிரளயம் உலகம் அறியுமா? போகர் சொல்லும் அந்த முடிவு எப்போது? இத பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.